இந்த மாம்பழத்துல ரொம்ப முக்கியமான இன்னொரு வேதிப்பொருள் அது என்னன்னா மேன்கிஃபெரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேதிப்பொருள் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியெல்லாம் தூண்டக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாத்தையும் எதிர்த்து போராடும். இதனால எந்த ஒரு வகை புற்றுநோயுமே ஏற்படாமல் தடுக்க முடியும். ரொம்ப குறிப்பாக குடல் புற்றுநோய், கூடவே பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், இது ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்புல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸையும் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிடும். கூடவே வைட்டமின் B6 அப்படின்ற இன்னொரு முக்கியமான ஊட்டச்சத்தும் மாம்பழத்தில் இருக்கு. இந்த வைட்டமின் B6 அப்படின்றது என்ன செய்யும்னா, நம்ம உடம்புல செரோட்டோனின் உற்பத்தியை சீராக வைக்கும். இதனால பார்த்தீங்கன்னா மன அழுத்தம், அதாவது எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை டிப்ரெஷன் அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். ஒரு சிலருக்கு படுத்தா சரியா தூக்கம் வராது, இன்னும் சிலர் தூங்கிடுவாங்க, ஆனால் தூக்கத்தில் நடுநடுவில் விழிப்பு வந்துடும். இந்த தூக்கமின்மை பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மையும் மாம்பழத்தில் அதிக அளவில் இருக்கு. தொடர்ந்து மாம்பழம் சாப்பிட்டே